Hello friends. இன்னைக்கு நம்ம வந்து Kakarakaya Pulusu, அதாவது ஒரு ஆந்திரா ரெசிபி. ஆந்திர பிரதேஷ்ல இது ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. Kakarakaya அப்படினா இந்த பாகற்காய். புலுசு அப்படினா அதாவது புளி தண்ணியை யூஸ் பண்ணி பண்ற ஒரு கிரேவி. ஓகே, இது இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாகற்காயில பண்ணினா கூட ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாகற்காய் நான் சொல்லவே வேண்டாம், இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வந்து ரொம்ப கசக்குதோ அதில் வந்து நிறைய மகத்துவம் மருத்துவ குணமும் இருக்குது. இந்த காக்கரக்காயை வச்சு இந்த பாகற்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிங்கன்னா எல்லாருமே யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை பாகற்காய் வந்து இந்த சைஸில் நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணி டீசீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த விதையும் அந்த ஸ்கின் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் கிவ் இட் குவிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 30 minutes இதை அப்படியே விட்டுடுங்க. இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, 30 minutesக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாகற்காயை வந்து சால்ட்டில் நினச்சி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்து மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான ரெஸ்ட் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸும் பார்த்துடலாம். இங்கே வந்து நான் காரத்துக்கு வந்து எனிவேஸ் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சமாக மிளகா பொடி போடுவோம். பட் இங்கே ஒரு நல்ல இந்த மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 4 பேடிகை எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 2 குண்டூர் எடுத்திருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பைசியான டிஷ், ஏன்னா ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. ஓகே, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, கருப்பெள்ளு எடுத்துக்காதீங்க, வெள்ளை எள்ளு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 பாதாம். ஆக்சுவலி முந்திரி போடலாம். கிரேவிக்கு எல்லாமே நம்ம வந்து பாதாமும் முந்திரியோ வச்சு அரைச்சோம்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இதில் தான் கிடைக்கும். இது வேர்க்கடலை எள்ளு இது ரெண்டுமே கூட அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பட் ஸ்டில் இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை வந்து ஒரு ஸ்பூன், திஸ் இஸ் அபவுட் 20 வேர்க்கடலை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. தனியாவும் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து தனியா ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்னைக்கு வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தனியா ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுல. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட போகிறேன், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட போகிறேன், அப்புறம் தனியா, அப்புறம் எள்ளு, அப்புறம் வெந்தயம் ஜீரகம் லாஸ்ட்டில். அப்புறம் இதெல்லாம் போட்டு தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம், இல்லை 1 by 1. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஜீரகம்லாம் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுடர் மாதிரி நான் பண்ணிக்க போகிறேன். பவுடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பியும் ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு வந்து ஒரு பேஸ், இது கிரேவின்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி போட்டால் தான் அது உங்களுக்கு பேஸ் கிடைக்கும். இல்லை நம்ம வந்து வெறும் இந்த வெங்காயம் தக்காளி போடாமல் இது பண்ணோன்னா ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். அது இது மாதிரி இதையும் இது ரெண்டையும் வதக்கிட்டு நீங்கள் வந்து கிரேவி பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த பேஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பொடியாக நான் நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். இந்த ரெசிபியில் போட்டிருக்கணும், ஆனால் போட்டது தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து வதக்கிடணும். அதனால நான் நல்லா சின்னதாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போட்டுட்ட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பேஸுக்காக நான் ஒரு ரொம்ப மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்புறம் அகெயின் பேசிக்காக எண்ணெய், மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து மிளகாத்தூள் நான் சொன்னேன்ல, இப்போ இங்கே போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நான் கொஞ்சமாக வந்து அந்த கிரேவியில் போட்டோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒன்றா வந்து இதை நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வாங்க குயிக்காக பண்ணிடலாம்.
நல்லா பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆயிருக்கு எனக்கு. இது நல்லா அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கத்துலேயே இந்த தட்டை வச்சுக்கோங்க. இதில் வந்து நல்லா தண்ணி ஊறி இருக்கும். இப்போ அதை வந்து நல்லா இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே சாறு வரும். அதை இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை உங்களுக்கு வேண்டாம், இந்த ப்ராசஸ் வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை நல்லா இப்படி ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாவக்காவை வந்து நம்ம மசாலாலாம் ரோஸ்ட் பண்ண அதே பேனில் நல்லா எண்ணெய் போட்டு இது நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல டீப் ஃப்ரை கிடையாது, அந்த அளவுக்கு எண்ணெய் போட வேண்டாம். ஓரளவுக்கு கிரேவிக்கு நீங்கள் அது ஏன்னா அதே எண்ணெயிலேருந்து தான் நம்ம கிரேவியும் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் பார்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஒரு க்ரன்ச்சி ஒரு கிறிஸ்பி ஆற மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் கோ. மீன்வைல் இந்த மசாலா வந்து லெட் இட் கூல் டவுன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன், லைட்டாக சீரகம், வெங்காயம், நான் முன்னமே சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அவ்வளோ சைலண்ட்டாக அது இருக்கணும் கிரேவியில். ஏன்னா இது வந்து யாரோட ரெசிபி? காகர்காயோட ரெசிபி. ஸோ அதனால் காகர்காய் தான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ப்ரெடாமினண்ட்டாக தெரியணும் இந்த கிரேவியில். வெங்காயம் தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கணும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து நம்ம உரு தெரியாமல் வதக்கிடணும். தக்காளி போடுறேன். கொஞ்சமா இது வதங்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நல்ல தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகணும். ஏனோ தானோன்னு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க. இது நல்லா வதங்கணும் சீரியஸ்லி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி, இந்த கிரேவியை பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்ற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து இது ரெண்டும் நல்லா உரு தெரியாமல் மேஷ் ஆகி இந்த கிரேவி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே மேலே இந்த தக்காளி தோல் இந்த வெங்காயம்லாம் தெரியவே கூடாது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒதுக்கிட்டு எண்ணெயை வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அதில் வந்து காரம் சேர்த்துருக்கோம், இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம போயிட்டு அந்த ட்ரை மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பவுடர் அரைச்சாச்சு. இது அரைக்கும் போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப வந்து அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக மிக்சியை நிறுத்தி அரைங்க. ஏன்னா இதில் வந்து எள்ளு வேர்க்கடலாம் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப அரைச்சிங்கன்னா அது வந்து
ஆயில் விட ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். திஸ் இஸ் ஃபைன். இந்த கோஜு அதாவது இந்த புளி வந்து எப்படி கொதிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன், மொத்தமாக ஆட் பண்ணால் ஜாஸ்தி என்னன்னு தெரியல. லெட்ஸ் சீ. நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணோம்னா இது மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாகற்காய் இதையும் போட்டுட்டு கொஞ்சமா நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து கொதிச்சு வரும்போது இன்னும் நல்லா திக்காயிடும். இப்பவே பாத்தீங்களா நல்லா இருக்கு கன்சிஸ்டன்சி. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்காக நம்ம மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே, இதை மூடி வச்சுட்டு குக் பண்ணலாம். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், செம்மையா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா ஒரு கிரேவி. போட்ட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்ல ஒரு கிளேஸ் இருக்கு இந்த கிரேவிக்கு. ஸோ நீங்க வந்து கன்சிஸ்டன்சி அகெயின் உங்களோட விருப்பம். நீங்க எது கூட இதை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பாடுல சாப்பிட்டு போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே விட்டுடலாம். சப்பாத்திக்குலாம் வந்து இந்த மாதிரி கிரேவி வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ, இது வந்து ரொம்ப யம்மியா இருக்கு இந்த ரெசிபி. பாகற்காய் சேர்க்காதவங்க சாப்பிடாதவங்கலாம் கூட இந்த மாதிரியான ஒரு ரெசிபியை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க, அவ்வளோ யம்மியா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.